இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல இந்த பெண் பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சோஷியல் மீடியாவை எந்த அளவுக்கு கரெக்டா யூஸ் பண்றாங்க? நிறைய பேர் வந்து கரெக்டா யூஸ் பண்ணலன்னு தான் நினைப்பேன். நிறைய வந்து என்ன பண்றாங்க? அந்த இன்ஸ்டாகிராம், அந்த ஃபேஸ்புக் அதுலலாம் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளவாக தெரியல. சில குழந்தைகளுக்கு தெரியல. சில குழந்தைகளை வந்து நம்ம அறிவுரையின் பேர்ல அதுங்க மேனேஜ் பண்ணலாம். எந்த விஷயத்தையுமே அம்மாவுடைய அப்பாவுடைய சப்போர்ட்டோட எல்லாத்தையும் ஓப்பனா பேசினாங்கன்னா என் குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரெண்டாவது, அவங்க வந்து நல்லதே பார்ப்பாங்கன்றது சொல்ல முடியாது. நிறைய ஆட்ஸ் வருது. அதனால அட்வர்டைஸ்மெண்ட் தான் இந்த உலகத்திலேயே இப்போ நம்மள மென்ஷன் பண்ணுதே தவிர அந்த அந்த இது லைன்ல வந்து நம்ம குழந்தைங்களும் நம்ம இது பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இது சீன்ஸ் நம்ம பார்க்கும்போது வேற ஏதாவது சீன்ஸ் வர்றது அது யதார்த்தமா தான் குழந்தைங்க பண்றாங்க. மேபி அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அது அவ்வளவுதான். குழந்தைங்க ஏதாவது பண்றாங்கன்னா அதை குழந்தை பேரண்ட்ஸ் என்னன்றதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி குழந்தைங்க நம்மகிட்ட வந்து பேசும்போது அந்த தயக்கம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம பயமுறுத்தாத அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம பண்ணோம்னா, குழந்தைங்களை மூவ் பண்ணோம்னா, அதாவது எந்த இதா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு எந்த அபியூஸா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து சொல்ற அளவுக்கு நம்ம அதை வந்து டேலண்டா கொண்டு வந்தோம்னா குழந்தைங்க நம்மகிட்ட பேசுங்க, ஃப்ரீயா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். நம்ம குழந்தைங்க தானே, நம்ம ஃப்ரீயா இருந்துட்டு போலாமே.